கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். சர்வ வல்லவராகிய பிதாவாகிய தேவனுடைய நிலையில் தங்குகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய நிழலிலே நாம் தங்குகிறோம். அவருடைய நிழலில் என்ன உண்டு? அவருடைய நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. அவருடைய நிழலிலே சமாதானம் உண்டு. அவருடைய நிழலிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு, நீடிய வாழ்வு உண்டு. அவருடைய நிழலிலே எல்லாம் உண்டு. ஏனென்றால் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அப்படி சொல்ல சொல்ல கர்த்தர் நம்முடைய கோட்டையாக இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் போகிற பாதையில வருகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டும்படி தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை பிடிச்சு தாண்டும்படி செய்வார். தாங்கும் கிருபை, இரக்கம், தயவு நமக்கு தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவர். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த 2025 பிப்ரவரி மாதம் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீங்கள் கைவிடப்படுவதில்லை. அவருடைய நிழலிலே நாம் இருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். தீங்கும் எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் வரக்கூடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவருடைய சட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இது. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் நாம் தங்குகிறோம். ஆமென். God bless you. Have a wonderful day. God bless you. Amen.